அழகாக எழுதலாம். சரியா? இந்த ட்ராயிங் வரையினா வரைஞ்சிக்கோ. இதே போலலாம் வர, இதே போலலாம் வர, அதில் உட்காந்து வரைஞ்சிக்கோ. ஆரம்பியுமா? சரி. சரி, பாபா வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி பத்ரு யுத்தம் சம்பந்தமாக. இந்த பத்ரு யுத்தத்தை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடந்த முதல் யுத்தம். இஸ்லாம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தான் தோன்றியதா அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்கள். அப்படி கடைசியாக வந்த இறுதி தூதர் நடத்திய முதல் போராட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த பத்ர் யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நுபுவத் கிடைக்கிறது. நபித்துவம் என்பது 40வது வயதில் கிடைக்கிறது. 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கிறாங்க. மக்காவில் வாழக்கூடிய இந்த 13 ஆண்டு காலத்திலும் 13 ஆண்டு மக்கா, 10 ஆண்டு மதீனா, இந்த 13 ஆண்டு காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்து கொண்டு இருந்தார்களா அப்படி என்று கேட்டால், முஸ்லிம்களுக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான் பொறுமை. பொறுமையை தவிர வேறு கடமையே கிடையாது. தொழுகை என்ற கடமை கிடையாது மக்காவில் 13 ஆண்டு காலம். ஜகாத்து கடமை கிடையாது, ஹஜ்ஜு கடமை கிடையாது, தொழுகை கடமை கிடையாது. இப்படி எதுவுமே கடமை இல்லாத ஒரு சமூகமாக முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 13 ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு கடமையாக இருந்த ஒரே விஷயம் பொறுமை மட்டும்தான். அந்த அளவுக்கு சித்திரவதைகளை முஸ்லீம்கள் சந்தித்தார்கள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் போரை பற்றி பேசுவார்கள். அடிக்கடி போர் தான். நபிகளார் அவர்களும் அவருடைய தோழர்களும் இப்படி எல்லா முஸ்லீம்களுமே எப்போது பார்த்தாலும் போர் செய்யக்கூடியவர்கள் என்று மாற்று மதத்தவர்கள் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், முதல் யுத்தத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நபி அவர்களுக்கு 40வது வயதில் நுபுவத்து கிடைக்கிறது. 13 ஆண்டு காலம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 ஆண்டு காலம் மக்காவிலே தான் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த 13 வருடத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு சண்டை செய்தார்களா அப்படி என்றால் கிடையாது. இந்த 13 ஆண்டு காலமும் ஏன் அவர்கள் சண்டை செய்யவில்லை? அது என்ன அனுபவித்தார்கள் அப்படின்னு கேட்டால், நிறைய கொடுமைகளை அனுபவித்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தவர். இந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடக்கூடிய மணலில் படுக்க வைத்து அவர்களுக்கு மேலாக பாறையை தூக்கி வைத்து அவ்வளவு சித்திரவதை செய்வார்கள். என்ன காரணம்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அதே ஒரே காரணம். அல்லாஹுவை நீ விட்டு மற்ற தெய்வங்களை நீ என்ன செய், உன் வாயால நீ சொல்லு என்பதாக அவரிடத்தில் சித்திரவதை செய்வார்கள். அப்போது அவர் அஹத் என்று சொல்வார்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. அதே போல நமக்கு தெரியும், சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணி. ஏதாவது தவறு செய்தார்களா? அந்த ஊரில் மக்காவில் யாரையாவது அடித்தார்களா? யாராவது திட்டினார்களா? எந்த கொடுமையும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலை. அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் நமக்கு தெரியும். அவருடைய பிறப்புறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்படுகிறார்கள் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த நேரத்திலாவது முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிளம்புங்கள், நாங்கள் என்ன செய்வோம், போர் செய்வோம், நாங்கள் போராடுவோம், சண்டையிடுவோம், மக்களை கொல்லுவோம் என்று அவர்கள் ஊக்கப்படுத்தினார்களா? கிடையாது. அதற்கு பிறகு அவருடைய கணவர் கொல்லப்படுகிறார், அம்மார் ரதியா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போகிறாங்க. இந்த ஊர் தான் சரி நமக்கு கை கொடுக்கல, வேற ஊருக்காவது போவோம் சொல்லி தாயிஃபுக்கு போகிறாங்க. அங்கேயும் என்ன நடக்கிறது? கல்லால் அடிக்கிறார்கள்.
குழந்தைகள், அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அனைவரும் அவரை கல்லால் எறிந்து அவரை விரட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலில் பெரும் சேதம் ஏற்படுகிறது, அடிபடுகிறது. அப்போது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து கேட்கிறார்கள். மலைகளினுடைய மலக்கு இங்கே வந்திருக்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, உங்கள்கிட்ட பேசணும். அவர் சலாம் சொல்கிறாரு ரசூல்லா இடத்துல. ரசூல்லாட்ட கேட்குறாரு, இந்த மலை ரெண்டையும் சேர்த்து இந்த ஊரை அழிச்சிடவான்னு கேட்குறாரு. ரசூல்லா சொல்கிறாங்க, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவருக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், விட்டு விடுங்கள்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் கோபப்படுறான். அல்லாஹ் நினைத்திருந்தால் அழித்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரசூல்லா இடத்துல ஒரு அனுமதி கேட்க சொல்கிறான். ரசூல்லா சொல்கிறாங்க விட்டு விடுங்கள்னு சொல்கிறான். அந்த ஊர் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் உள்ள ஊராக அந்த தாயிஃப் இருக்குது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒட்டகத்தினுடைய குடல், மாட்டுடைய குடலை வர பெருசு, அந்த குடலை முதுகுக்கு மேலே போடுவாங்க, கழுத்தில் தொங்க விடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கிடப்பார்கள் சுஜூதில், எந்திரிக்க முடியாது. அதுக்கு பிறகு அவருடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அதை எடுத்து விடுவாங்க. இவ்வளவு கொடுமைகளை முஸ்லீம்கள் அனுபவிக்கிறாங்க. இதையெல்லாம் விடுங்க, இந்த ஊர் வேண்டான்னு சொல்லி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க, எத்தியோப்பியாவுக்கு போகிறாங்க முஸ்லீம்கள். அங்கேயாவது சரி போனால் தொலைஞ்சு போகட்டுமே ஊரை விட்டு, அப்படி விட்டாங்களா? கிடையாது. அங்கேயும் போய் அங்கே உள்ள அபிசீனியா மன்னரிடத்துல பேசி, இவர்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து கலகம் செய்ய வந்திருக்கிறாங்க, இவர்களை திருப்பி எங்கள் ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், மதீனாவுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைக்குது. மதீனா என்பது ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்கான அனுமதி. ஹிஜ்ரத் என்பது நாடு துறந்து ஒரு நாட்டை விட்டு விட்டு வீடு, சொந்த நிலம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு அனுமதி கிடைக்குது. மதீனாவாசிகள் என்ன சொல்கிறாங்க, வந்து கேட்குறாங்க நபி அவர்களிடத்தில், நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது, அவுஸ் ஹஸ்ரஜ் என்று கோத்திரத்தில் வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இஸ்லாத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நபி அவர்கள் அழைத்தார்கள். நபி அவர்கள் அங்கே போகிறாங்க. அங்கேயாவது போனதற்கு பிறகு இவங்க என்ன செய்யணும், இந்த காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் என்ன செஞ்சுருக்கணும், சரி நம்ம ஊரில் இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, என்ன பிரச்சனை, ஒரே கடவுள்னு சொன்னது ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை. முஸ்லீம்கள் பெரிய தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடியது என்ன, ஒரே ஒரு கடவுள். கடவுள் படைத்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் எல்லா வஸ்துக்களையும் படைத்தது ஒரு கடவுள். இது இந்த நம்பிக்கை மட்டும்தான். இந்த நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் சொல்லடா துயரங்களை கொடுத்ததற்கு பிறகு நபி அவர்கள் மதீனாவுக்கு போயாச்சு. மதீனாவுக்கு போனதற்கு பிறகுமாவது அல்லாஹ் வந்து என்ன செய்தான், ஜிஹாது செய்யுங்க, நீங்கள் சண்டை போடுங்க, இங்கே மக்கள்லாம் திரட்டியாச்சு, போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னானா? அப்படின்னாலும் அதுவும் இல்லை. ஆயுதம் என்று சொன்னார்களா ரசூல்லா? இல்லை. இயக்கங்களை குழுக்களை திரட்டுங்கள் சொன்னாங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்க ரீதியான போராக இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் ஆளுக்கு ஆள் ஒரு ஆயுதத்தை தூக்குவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இயக்கங்கள் தங்களுடைய இயக்கங்களை சேர்த்துக்கிட்டு அவர்கள் ஒரு சண்டையிடுவதற்கு தயாராகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒரு குழு உருவாகிறது சண்டையிடுவதற்கு, இதற்கு அனுமதியா அப்படின்னு கேட்டால் அதற்கும் அனுமதி கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும், அந்த அரசாங்க ரீதியாக கவர்மெண்ட் உருவாக வேண்டும், அதற்கென்று ஒரு இராணுவம் இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு எல்லா நாடுகளும் எப்படி ஆர்மி வச்சிருக்குதோ அதே போன்ற ஆர்மியை இஸ்லாமிய இராணுவம் வைத்திருக்கும். அப்போ நடக்கக்கூடிய சண்டைகள், யுத்தங்கள் என்பதுதான் நடக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு தனிநபரும் எந்த ஒரு குழுவும் எந்த ஒரு இயக்கமும் யாரையும் கொல்லுவதற்கு அனுமதி கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவான், யார் ஒருவர் ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொன்றவரை போல என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு, முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு அல்லது வேறு யாராவது இஸ்லாத்தினுடைய பெயரை பயன்படுத்தி இந்த காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் இந்த போர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், முதலில் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பிறகு ஏன் இந்த போர்கள் அப்படி நடக்குது, நபி அவர்களுடைய காலத்தில் இந்த போர்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால், பத்ர் போரை பற்றி அடுத்தா சொல்கிறேன். பொதுவாக இந்த போர்கள் எதற்காக நடக்கும் என்று சொன்னால், ஒன்று அவர்களுடைய தாக்குதல்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய தாக்குதல்களுக்கு தற்காப்பு செய்வதற்காக இந்த போர்கள் நடக்கும். இன்னொன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தாக்க வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், இந்த போர்கள் நடக்கும். இப்படி ரெண்டு விதமாக போர்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக கலந்து கொண்ட யுத்தங்களை 27 யுத்தங்கள் என்று சொல்வார்கள். நபி அவர்களாக கலந்து கொண்ட யுத்தங்கள் 27 யுத்தங்கள். அதே போல நபி அவர்கள் படையாக அனுப்பியது 38 யுத்தங்கள். நபி அவர்கள் கலந்து கொள்ளாமல் அவர்கள் அனுப்பிய யுத்தங்கள் 38 யுத்தங்கள். இப்படி மொத்தம் 65 போர்கள் நடக்குது. நீங்க பாருங்க, முஸ்லீம்கள் வந்து எல்லோரையும் கொன்று வாளால் தான் இந்த மார்க்கம் பரப்பப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கணும் இந்த 65 போர்ல? 65 போர்லையும் 1000, 10,000, 20,000 சொல்லி கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த 65 போர்களிலும் மொத்தமாக கொல்லப்பட்டது வந்து முஸ்லீம்களுடைய தரப்பில் சேதம் ஏற்பட்டது 262. இது முஸ்லீம்களுடைய தரப்பில் 1%.
அதே போல முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்கள் கொல்லப்பட்டது வந்து 1022 பேர் தான். டோட்டலா 65 போர்களில் இந்த 23 வருட காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட காஃபிர்களுடைய எண்ணிக்கை 1022. இது காஃபிர்களுடைய தரப்பில் 2% என்று சொல்வார்கள். ஏன் இவ்வளவு குறைவான நபர்கள் தான் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சண்டை போடலை அப்படிங்கிறதுக்காக இல்லை. சட்டம் அந்த மாதிரி சொல்லுது. இஸ்லாமிய சட்டம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. ஒருவேளை அவர்கள் அடிக்க வந்து வேற வழி இல்லாமல் சண்டை போடுறீங்களா, அதில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதை மாற்று மதத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மையாகவே இந்த சட்டம் வந்து எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த போருக்குரிய சட்டம் வந்து எந்த மார்க்கத்திலோ அல்லது எந்த கவர்மெண்டிலோ இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. இவ்வளவு தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சட்டங்களை பாருங்க. இஸ்லாம் சொல்லுது, போரில் யாரும் கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது 2. 3வது முதியவர்கள், அதே போல வயது முதிர்ந்தவர்கள், அவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. 4வதாக மத தலைவர்கள், அவர்களை கொல்லக்கூடாது. ஆன்மீகத்தில் மூத்தவர்களாக இருப்பார்கள் மத தலைவர்கள், அவர்களை கொல்லக்கூடாது. அதே போல சண்டையிட வராதவர்கள், உங்களிடத்துல சண்டையிடவே வரல, அவர்களை என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மரங்கள் என்ன செய்யாதீங்க, வெட்டாதீங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு போர்லையாவது இப்படி சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு லீடர் சொல்லுவாரா? அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வணக்கஸ்தலங்களை, அவருடைய வணக்கஸ்தலங்களை என்ன செய்யாதீங்க, நாசப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அநியாயம் செய்யாதீர்கள். அதே போல உங்களோடு சண்டையிட வந்தாச்சு, மிக முக்கியமாக உங்களிடத்துல சண்டையிட வந்தாச்சு, உங்க கண்ணுக்கு முன்னால உங்களை வெட்டுவதற்கு வந்தாச்சு, அப்படி ஒருவன் வந்து அதற்கு பிறகு சமாதானமாகிறான், நான் சண்டை இடலைன்னு சொல்லி திரும்பி போறான், அல்லது உங்களிடத்துல சமாதானத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. உங்களிடத்தில் ஒருவன் சண்டைக்காக வந்து அதற்கு பிறகு சமாதானத்திற்கு வந்தால் அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அவனுக்கு அடைக்கலம் கொடுங்கள், அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சமாதானத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் இவ்வளவு கட்டளைகளை எங்களுக்கு என்ன செய்யுது, போர் சம்பந்தமாக சொல்லி தருது. அப்ப இந்த மக்காவுடைய கொடுமையினுடைய உச்சம் தாங்க முடியாம தான் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாராகிறாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பகல் நேரத்தில், அது வந்து அன்டைம் நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அபூபக்கரை ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி விட்டான் என்று சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, எனக்கும் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறானா அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கும் தான் என்பதாக சொன்னதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் எல்லாரும் கிளம்பக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் அழுறாங்க. அப்போ அந்த அழுகையின் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகள் சொல்லுவாங்க, ஆனந்த கண்ணீர் என்ற ஒரு கண்ணீர் உண்டு என்பதை அப்போதுதான் நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஹிஜ்ரத் செஞ்சு நாடு துறந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இந்த கொடுமைகளை செஞ்சது யாரு? ஃபர்ஸ்ட் இந்த கொடுமைகளை முஸ்லீம்களுக்கு செய்தது யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபி அவர்கள் சொல்றாங்க, காஃபிர்கள் சொல்றான், முஷ்ரிக்குகள் சொல்றான், இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொல்றான். ஆனால் இவர்கள் அல்லாஹுவை வணங்காதவர்களா அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் வணங்காதவர்களா இவர்கள்? காஃபிர்கள் அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்குகள் சொல்கிறான். அப்போ இவர்கள் வந்து மக்காவுடைய காஃபிர்கள், நம்மளும் சொல்லுவோம் மக்கத்து காஃபிர்கள், மக்காவுடைய காஃபிர்கள் அப்படி சொல்லுவோம். இவர்கள் அல்லாஹுவை வணங்காதவர்களா? கிடையாது, அல்லாஹுவை வணங்கியவர்கள். சூரியனை வணங்கியவர்களா, சந்திரனை வணங்கியவர்களா, அல்லது ஏதாவது ஜின்னை அல்லது நெருப்பை வணங்கியவர்களா, மஜூசிகளா அப்படின்னா கிடையாது, இவர்கள் அல்லாஹுவை வணங்கியவர்கள். அதற்கு உதாரணம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் 29 அத்தியாயத்தினுடைய 61 வசனத்தில் சொல்றான், நபியே நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேளுங்கள். அப்ப அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தான் படைத்தான். அதே போல அல்லாஹ் சொல்லுவான், சூரியன் சந்திரன் எல்லாம் சுத்தி வருதே, இதை செய்பவன் யார் என்று அவரிடத்தில் கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ். அதே போல 10 அத்தியாயத்தினுடைய 31 வசனம், இந்த வானம் பூமி அனைத்திலிருந்தும், பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று அவரிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதே போல உங்களை படைத்தவன் யார்? 43 அத்தியாயத்தினுடைய 87 வசனம், அல்லாஹ் கேட்கிறான், உங்களை படைத்தவன் யார் என்று அவரிடத்தில் கேளுங்கள் நபியே. அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான். அப்ப எல்லாவற்றையும் நம்பியவர்கள். செவிப்பொலனை தந்தவன் யார்? அல்லாஹ். எங்களுடைய பார்வைகளை தந்தவன் யார்? அல்லாஹ். அதே போல எங்களுக்கு உணவளிப்பவன், மரணிக்க செய்பவன், உயிர்ப்பிப்பவன் யார்? அல்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல 23 அத்தியாயத்தினுடைய 84 89 வசனம், வானம் பூமி அர்ஷ் இந்த அனைத்தையும் படைத்தவன் யார்? அர்ஷுக்கு சொந்தக்காரன் யார்? ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார்? அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதனால தான் நம்ம பார்ப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையுடைய பெயர் என்ன? அப்துல்லா. என்ன அப்துல்லா? முஸ்லிம் பெயர் என்ன? ஆமினா, முஸ்லிம் பெயர். அபூபக்கர், முஸ்லிம் பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெயர் அபூபக்கர் கிடையாது. அபூபக்கருடைய பெயர் வந்து என்னன்னா அப்துல்லா. அவருடைய உண்மையான பெயர் அப்துல்லா இப்னு உஸ்மான். அவருடைய வாப்பா உஸ்மான், இவர் பேர் அப்துல்லா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய பெயர் என்ன? அப்துர் ரஹ்மான்.
அபூ ஹுரைராவுடைய பெயர் அப்துர் ரஹ்மான். இதெல்லாம் வந்து புனை பெயர்கள். அபு பக்கர், அபூ ஹுரைரா என்பது புனை பெயர். இதெல்லாம் முஸ்லீம் பெயர்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு விளங்கும் இவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். ஆனால் முஸ்லீம்கள் என்பவர் எப்படி ஒரே ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி நம்ம குர்ஆனில் படிப்போம். என்ன? யா அல்லாஹ், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். ஆனால் அவர்களுடைய கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ், உன்னிடமும் உதவி தேடுவோம், உன்னையும் வணங்குவோம். அல்லாஹ்வையும் வணங்குவாங்க, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவாங்க, மற்றவர்களிடத்திலும் உதவி தேடுவாங்க, மற்றவர்களையும் வணங்குவார்கள். இதுதான் அவருடைய கொள்கை. இந்த ஒன்று தான் இணை வைக்கிறது. அல்லாஹ்வையும் வணங்குவாங்க, அதனோடு சேர்த்து மற்றவைகளையும் வணங்குவாங்க. மற்றவைகள் என்ன? அது நம்ம முக்கியமே. மற்றவைகள் சிலைகள், இதெல்லாம் நாம சொல்லுவோம், சிலைகளை வணங்கினார்கள். இந்த சிலைகள் என்ன? காபாவுக்கு உள்ள இருந்த சிலைகள் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை. இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அவர்களிடத்துல கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி இவர்களை வணங்குகிறீர்களே என்று அவர்களிடத்துல கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இவர்களை நாங்கள் வணங்கலை, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இவர்கள் மூலியமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம், இவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வை நம்பாதவர்கள் கிடையாது, அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், நல்ல மனிதர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை விட பெரிய நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக உதவி தேடுவதாக அவர்கள் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் லாத், உஸ்ஸா, மனாத் இப்படி சொல்லி நிறைய சிலைகளை 360 சிலைகளையும் சேர்த்து வணங்கினாங்க. அப்போ இந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா உபதேசம் செய்கிறாங்க. பாருங்க எவ்வளவு நெருக்கமாக அவர்கள் இஸ்லாத்தோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை. இன்னும் காபாவை பராமரித்தவர்கள் அவர்கள், காபாவை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பராமரித்தவர்கள் அவர்கள். ஜம்சம் தண்ணியை வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் தண்ணீர் புகட்டுவார்கள். இந்த தண்ணீர் புகட்டக்கூடிய நேரத்திலையும் ஒரு கண்ணியம், அதுல பெரிய சமுதாயத்தை சார்ந்த அந்த அவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த தண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும், அன்று தொடக்கம் இன்றைக்கு வரைக்குமே வந்து தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இந்த அரபியர்களுக்கு உண்டு. ஃப்ரீயாக கொடுப்பான், அதுல அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுல அவர்களுக்கு ஒரு நன்மை தேடக்கூடிய விஷயம். இன்னும் காஃபிர்கள் ஹஜ்ஜி செஞ்சாங்க. நம்ம முஸ்லிம்கள் தான் ஹஜ்ஜி செய்யறோம்னு இல்லை, காஃபிர்கள், அந்த காஃபிர்கள் என்ன செய்யறோம், மக்கத்து காஃபிர்கள் ஹஜ்ஜி செய்தார்கள். தல்பியா சொல்லுவாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் சொல்லக்கூடிய அந்த தல்பியாவை அவர்கள் அன்றைக்கும் சொன்னார்கள். அரஃபாவுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அரஃபா வந்து அது சொல்றது இந்த எல்லைக்கு வெளியே இருக்குதுன்னு நினைப்பாங்க, அதுக்கு போக மாட்டாங்க. இது ஒரு அவங்க பண்ணாத விஷயம். அதே போல குர்பானி கொடுப்பாங்க, குர்பானி என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. அதே போல தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா உயர்ந்த குலத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா நிர்வாணமாக, ஆடை இல்லாமல் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். எல்லோரும் இல்லை, உயர்ந்த குலத்தவர்கள். இது காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய ஆடை எதுவுமே ஹலால் இல்லை, அதனால உடம்போடு மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், தவாஃப் செய்வோம் என்று சொல்லி காபாவை கெட்டு நாங்கள் மழை வெள்ளம் வந்து காபாவை வந்து காஃபிர்கள் கெட்டுறாங்க. அதை சேதமடைஞ்ச உடனே, இந்த சேதமடைஞ்ச உடனே கெட்டக்கூடிய நேரத்தில் கூட ஹலாலான பணத்தை மட்டும் வச்சு தான் கெட்டினாங்க. யாரெல்லாம் ஹலாலாக சம்பாதிச்சாங்களோ அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் எடுத்து 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 கெட்டினாங்க. அதனால தான் அந்த ஹத்தீம்ன்ற பகுதி வந்து கெட்ட முடியாமல் ஆயிடுச்சு. ஹத்தீமை வந்து உள்ளே கொண்டு வர முடியலை, சுருக்கி கட்டிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஹத்தீம் இருக்கு. சரி, இப்போ இவ்வளவு பராமரித்து இஸ்லாத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த காஃபிர்கள் யாருடைய வம்சாவளி அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி. அப்போ இவர்கள் தான் என்ன செய்யறாங்க, இவ்வளவு கொடுமைகளை செய்யறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு போனதற்கு பிறகு அங்கே போய் தங்குறாங்க, நிம்மதியாக தங்குறாங்க. இந்த ஊரில் கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியாமல் போய் தங்கியாச்சு. இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் என்ன செய்யலை, அவங்க விடலை. அங்கேருந்து கடிதம் எழுதுறாங்க, அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருக்கு கடிதம் எழுதுறாங்க. முஸ்லீம்கள் அங்கே வந்து தங்கிட்டாங்க, இவர்கள் என்ன செய்யுங்க, திருப்பி அனுப்புங்க, இல்லைனா உங்களோட சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. அவர்கள் விடவில்லை. இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அபூ சுஃபியான் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தில் இல்லை, அப்போ அபூ சுஃபியான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகிறாரு. மக்காவிலிருந்து ஷாம் பலஸ்தீனுக்கு வந்து வியாபாரத்துக்கு போகிறாங்க. இது ஒரு பிரபல்யமான வியாபார கூட்டம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிற மாதிரி. போகக்கூடிய நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்வாங்கன்னா அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, வலைக்கும் சலாம், எல்லா மக்களும் என்ன செய்வாங்கன்னா அபூ சுஃபியான் உடைய வியாபார கூட்டத்துக்கிட்ட என்ன செய்வாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் என்ன செய்வார், அவர் வியாபாரம் பண்ணி திருப்பி கொண்டு வருவார். அப்போ அப்படி போகக்கூடிய கூட்டத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, இவர் இந்த மாதிரி வியாபாரத்துக்காக போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க, யாருடைய செல்வம், நம்மளுடைய செல்வம்,
முஸ்லிம்கள் மக்காவில் இருந்த நேரத்தில் அவர்களோடு இருந்த அந்த வீடு, அந்த நிலம், இந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் சூறையாடி அவர்கள் கையகப்படுத்தி வைத்து விட்டார்கள். அந்த இதையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வியாபாரம் செய்யறாங்க. இது ஒன்று, நம்மளுடைய சொத்து. இரண்டாவது, அந்த சொத்துக்கு பிறகு, இந்த வருமானம் கிடைத்ததற்கு பிறகு அதை வைத்து என்ன செய்வாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 150-200 பேரை கூப்பிட்டுக்கிட்டு உஷைரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. பத்ருக்கு முன்னால உஷைரா என்ற இடத்துக்கு போய் தங்குறாங்க நபி அவர்கள். எதற்காக? இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு. ஏன்னா மக்கா அங்கே இருக்கு, மதீனா அங்கே, ஷாம் அங்கே, மேலே ஏறி போகணும். அப்போ போகக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து தடுத்து விடலாம் என்று உஷைராவில் நபி அவர்கள் தங்குகிறார்கள். இந்த உஷைரா எங்க இருக்கு? இந்த உஷைரா எங்க இருக்கு? இந்த உஷைரா எம்பு, இதுதான். இந்த எம்புல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் உஷைரா. இன்றைக்கு அது எந்த இடம்னு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கு. சரிங்களா? ஒரு பேர் வந்து மாறும். அன்றைய காலத்தில் ஒரு பேர், இன்றைய காலத்தில் ஒரு பேர். ஆனால் அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னா எம்பு. எம்புல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டு தங்குகிறார்கள் இந்த படையை தடுப்பதற்கு. ஏன்னா இதான் ரூட்டு, மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகக்கூடிய ரூட் வந்து, கடற்கரை ரூட் வந்து இதுதான். நீங்கள் மேப்பில் போட்டு பாருங்க, மலைகள் ஃபுல்லாக வரும், மலைகள் ஃபுல்லாக வரும். இந்த கடலோரம் மட்டும்தான் வழிபோக்கு. சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஷைராவில் தங்குகிறார்கள். ஆனால் ரசூல்லா வருவதற்கு முன்பாகவே அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா அதை கடந்து மேலே போயிட்டார், ஷாமுக்கு நெருக்கமாயிட்டார், அங்கே போயிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்கிருந்து மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். திரும்பக்கூடிய நேரத்தில் 2 சஹாபா, ஒன்று தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல சயீத் இப்னு ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரை என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க என்ன செய்யுங்க, அந்த வழியில போங்க, போயிட்டு அவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன செய்யுங்க, தகவல் சொல்லுங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அனுப்புறாங்க. அப்போ அவர்கள் வந்தாங்க. அவர் அங்கே வியாபாரம் பண்றாரு. வியாபாரம் பண்ணி முடித்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் 2 பேரும் அறிந்து கொண்டார்கள். அவர் வர்றாரு, திருப்பி வர்றார், வியாபார பொருளை விற்று அதன் பணத்தோட வர்றார். அப்போ திரும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க. 300 - 400 ஒட்டகங்கள் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது அல்லாமல் 50,000 தீனார்கள், 50,000 தீனார்களை என்ன செய்யறாங்க, அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் இடத்துல கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தங்களுடைய தோழரிடத்தில், தோழர்களே செல்லுங்கள், தோழர்களே செல்லுங்கள், இதை அல்லாஹ் நமக்கு உரித்தாக்க கூடும். இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்யலாம், அல்லாஹ் நமக்கு ஒருவேளை தரலாம், நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவர்கள் வரட்டும். யாரையும் கட்டாயப்படுத்தல, போர் கிடையாது. அந்த பொருளாதாரத்தை வந்து தடுப்பதற்காக நீங்க விரும்பியவர்கள் வாருங்கள். சில மனிதர்கள் கேட்டார்கள், எங்களுடைய ஒட்டகம் அங்கே இருக்கிறது, குதிரைகள் அங்கே இருக்கிறது, எடுத்து விட்டு வரவா? வேண்டாம், யாரெல்லாம் இப்போது தயாராக இருக்கிறீர்களோ வாருங்கள் என்று சொல்லி 300க்கு மேல, அதாவது 310 சொல்லுவாங்க, 13, 14, 17 சொல்வார்கள். இதுல 310, 13 இது ரெண்டும் என்ன நெருக்கமானது சத்தியத்திற்கு. அப்ப 310, 313 நபர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரக்கூடிய நேரத்தில் எந்த தயாரிப்பும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு படையில் வந்து எந்த தயாரிப்பும் கிடையாது. மொத்தமே வந்து 2 குதிரைகள் தான். சில இதில் வந்து 1 குதிரைன்னு வருது, 1 குதிரை அல்லது 2 குதிரைகள். அதே போல் ஒட்டகங்கள் 70 - 100, 70 - 100 ஒட்டகங்கள் 300 பேருக்கு. அப்போ எப்படி வருவது? 70 பேர், 70 to 100 ஒட்டகங்கள் 300 பேருக்கு எப்படி பத்தாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நபி அவர்கள் சொல்கிறார்கள், 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் மாறி மாறி வரணும். ஏன்னா மதீனாவிலிருந்து இங்கே பத்ர் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 180 கிலோமீட்டர், 170 - 180 கிலோமீட்டர். அப்படி வரக்கூடிய நேரத்தில் பயணித்து வரணும்னு சொன்னால் கஷ்டம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபருக்கு ஒரு ஒட்டகம் என்பதாக நியமித்து வராங்க. இப்போ நபி அவர்கள் என்ன கேட்டிருக்கலாம், நான் நபி, எனக்கு ஒரு ஒட்டகம் தனியாக வேணும்னு கேட்டிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னோடு பயண தோழர்களாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் மர்தத் இப்னு அபி மர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாருங்கள்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த 2 நபி தோழர்களும் நபி அவர்களோடு மாறி 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 வர்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நபி அவர்களுடைய டேர்ன் வருது, நபி அவர்கள் கீழே இறங்கி அவர்கள் மேலே ஏறக்கூடிய டேர்ன் வருது. அப்போ அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அமர்ந்து வாருங்கள், நீங்கள் அமர்ந்து வாருங்கள், நாங்கள் நடந்து வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை விட நீங்கள் கூவத் பலத்தில் சிறந்தவர்களும் கிடையாது, என்னை விட நீங்கள் பலசாலிகளும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அது எனக்கு தேவையற்றதும் கிடையாது, தேவையில்லாமல் போகக்கூடியதும் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற நன்மை இருக்குதே, அதை விட்டு நான் தேவையில்லாமல் இருக்கக்கூடியவனும் இல்லை, எனக்கு அந்த கூலி தேவை, நான் உங்களை விட பலமானவனும் தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறங்கி 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 மாறி மாறி நடந்து வருகிறார்கள். இப்படி வரக்கூடிய நேரத்தில் மதீனாவிலிருந்து பத்ர் வரக்கூடிய சமயத்தில் ரவுஹா அப்படிங்கிற இடத்துல தங்குறாங்க. ரவுஹா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கும் இருக்கு. இங்கே வந்து பத்ரிலிருந்து மதீனா ரூட்டு, அதாவது மதீனா எம்புலேருந்து மதீனா இல்லை, பத்ரிலேருந்து மதீனா போகிற ரூட்டில் பீர் ரவுஹான்னு சொல்லி ஒரு இடமே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது அங்கே கிணறுலாம் இருக்குது. அங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்ட்டு தங்குறாங்க. மதீனாவிலேருந்து நேராக வந்து ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்
ரவுஹால தங்குறாங்க. பத்ர்லேருந்து 100 கிலோமீட்டர். அப்போ ரவுஹால தங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உளவு பார்க்குறாங்க. 2 தோழர்களை அனுப்புகிறாங்க. ரவுஹால தங்கி இந்த அபு சுஃபியானுடைய படை நெருக்கமாக வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி உளவு பார்ப்பதற்கு 2 பேரை அனுப்புகிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, போகிறார். அவங்க 2 பேர் போகிறாங்க. போய் அவங்க பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வர்றாங்க. வந்த உடனே அங்கே அபு சுஃபியான் எப்படிப்பட்டவர், அவர் வந்து பெரிய ஒரு அறிவாளி. அபு சுஃபியானை வச்சு பல போர்களை அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ அபு சுஃபியான் வந்து அபு ஜஹல் மாதிரி இல்லை. அபுல் ஜஹல் எப்படின்னு சொன்னால், அபுல் ஜஹலோட உண்மையான பெயர் தெரியும் தானே, அபுல் ஹிகம். அபு ஜஹலோட உண்மையான பெயர் அபுல் ஹிகம், அறிவாளி என்பதாக. ரசூல்லா தான் பேர் வச்சாங்க. நீ அபுல் ஹிகம் இல்லை, அபு ஜஹல், ஜஹலுடைய தந்தை என்பதாக ரசூல்லா பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த அபு ஜஹல் வந்து என்ன செய்வான்னா, அறிவு கிடையாது, வெறுமனே என்ன சண்டை தான், வாள் தான். ஆனால் அபு சுஃபியான் அப்படி கிடையாது. அதனால தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்போ அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் இல்லை, அவர் திரும்பி வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, மஜித் இப்னு அம்ர் என்ற ஒரு வயசானவர் அங்கே இருக்கிறார். அங்கே வந்து தண்ணி எடுக்கக்கூடிய இடம் இருக்குது. அங்கே ஒட்டகத்தை நிப்பாட்டி அவர்கள் தண்ணி எடுத்து ஒட்டகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அபு சுஃபியான். அபு சுஃபியான் கொடுத்துக்கிட்டு அந்த மஜித் இப்னு அம்ர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு இங்கே யாராவது 2 பேர் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. எங்களை மாதிரி யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், ஆமாம் 2 பேர் வந்தாங்க. அவர் நீங்கள் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி அவரும் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாரு, போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் எந்த ஊருன்னு தெரியுமா, தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒட்டகம் நின்ற இடத்தை எனக்கு காட்டுங்கன்றாங்க. உடனே அபு சுஃபியான் அந்த இடத்துக்கு போனார், ஒட்டகம் நின்ற இடத்துக்கு போனார். அங்கே ஒட்டகத்தினுடைய அந்த சாணி கிடக்குது. உடனே என்ன செய்யறாருன்னா, அதை அப்படியே கிண்டுறார் அபு சுஃபியான். கிண்டின உடனே அதிலிருந்து பேரித்தம்பளை கொட்டை எடுத்தார். கொட்டை எடுத்துட்டு சொன்னார், இது மதீனாவினுடைய ஒட்டகம் அப்படி சொன்னார். அறிவை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். நாம நினைப்போம் இந்த காஃபிர்கள், இந்த மக்காவாசிகள், குறைசிகள் வந்து அறிவு இல்லாதவர்கள், சும்மா குடிச்சிட்டு நடந்தவங்க, அப்படி கிடையாது. இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, நமக்கு வந்து இப்போ ஒரு 150 சொல்லணும்னா கையால் சொல்ல முடியாது. 25 இப்படிலாம் சொல்லுவோம். 100, 1000, கோடி இதெல்லாம் கையிலே சொல்லிடுவாங்க குறைசிகள். என்ன செய்வாங்க, கையிலேயே இது 50, 300 உதாரணத்துக்கு அப்படி சொல்லக்கூடியவர்கள். அதே போல மோப்பம் பிடிச்சே என்ன செய்வாங்கன்னா, வழியை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். பறவையை பார்த்தே வழியை கண்டுபிடிப்பாங்க, அப்படிப்பட்டவர்கள். அப்போ அபு சுஃபியான் அந்த கிண்டி விட்டு சொன்னார், இது பேரித்தம்பள கொட்டை வந்து முழுவதுமாக, பேரித்தம்பள கொட்டை அப்படியே முழுவதுமாக சாப்பிடக்கூடியது வந்து மதீனால தான். இது மதீனாவுடைய ஒட்டகங்கள், நபி அவர்களுடைய ஒற்றர்கள் இங்கே இருக்கிறாங்க என்பதாக அபு சுஃபியான் அறிந்து கொண்டார். அறிந்தவுடன் அபு சுஃபியான் என்ன செய்யறாருன்னா, உடனே ஒரு கடிதம் எழுதினாரு மக்காவுக்கு. லம்தம் இப்னு அம்ர் அல் ஹிஃபாரி என்பவருக்கு கொடுத்து விடுறாங்க அந்த கடிதத்தை. உடனே மக்காவுக்கு நீங்க போங்க, 2 நாள்ல நீங்க மக்காவுக்கு போகணும், மக்காவுக்கு 2 நாள்ல போய் சேரணும், சேர்ந்து இந்த கடிதத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் என்பதாக கடிதம் எழுதுறாங்க. முஹம்மது எங்களை வந்து வழிமறிக்க போறாரு, வந்து காப்பாத்துங்க என்பதாக ஒரு கடிதத்தை எழுதி மக்காவுக்கு அனுப்புறாங்க ஸ்பீடா. ஏன்னா இவர் சுமந்து வர்றாரு, எல்லா ஒட்டகங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் சுமந்து வர்றாரு, ஸ்பீடா போக முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அனுப்புறாரு, அனுப்பி சீக்கிரமா போய் சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாரு, லம்தம் இப்னு அம்ர் ஓடி வர்றாரு. யா மாஷரல் குறைஷிகளே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்தி விட்டு ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று கத்துறாரு. கத்தி விட்டு சொன்னாரு, அவர் கொண்டு வந்த ஒட்டகத்தினுடைய மூக்கை வந்து அறுக்கிறார். ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்தார். ஒட்டகம் வைத்திருந்த அந்த பெட்டியை வந்து அப்படியே மாற்றி போட்டார். தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கிழிச்சார். கிழிச்சிட்டு சொன்னார், யா மாஷரல் குறைஷிகளே, ஆபத்து ஆபத்து, வியாபார கூட்டம் இப்படி கத்துறாரு. தொடர்ந்து சொல்றாரு, அபு சுஃபியானுடைய செல்வங்கள் முஹம்மது என்ன செய்ய போறாரு, வழிமறிக்க போகிறார், இது உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த படையினுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும், உதவி காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டவுடன் வந்தான் அபூஜஹலுக்கு கேட்டுவிட்டது, அபூஜஹலுக்கு கடிதம் கிடைத்து விட்டது. அவன் சொன்னான், எல்லோரும் கிளம்ப வேண்டும், மக்காவில் ஒருத்தனும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் கிளம்ப வேண்டும், உங்களுடைய செல்வங்களை நீங்க பாதுகாக்கணும், கிளம்புங்கள் என்று சொன்னவுடன் 1300 குறைஷிகள் 100 குதிரைகளோடு 1000 ஒட்டகங்களோடு, இங்க 2 குதிரை, அங்க 1000 குதிரைகள், இங்க 70 100 ஒட்டகங்கள், அங்க 1000க்கு மேலாக ஒட்டகங்கள், அவர்கள் கிளம்புகிறார்கள். எல்லா விதமான தயாரிப்புகளோடு, கவசங்களோடு, ஆயுதங்களோடு கிளம்பி விட்டார்கள். அப்ப அபு சுஃபியான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவருக்கு கடிதம் எழுதிவிட்டு உடனே என்ன செய்யறாருன்னா ரூட்டை மாத்திட்டார். மக்காவுக்கு போற ரூட் வந்து பத்ர் வழியாக போறது வந்து அவர்களுக்கு அன்றைக்கு ஈஸி. ஆனா என்ன செய்யறாருன்னா ரூட்டை மாத்தி ஜித்தா வழியாக என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தப்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது படையெடுத்து வந்த நேரத்தில் என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அபு சுஃபியானுடைய டேலண்ட் இருந்துச்சு. அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க, அபு சுஃபியான் என்ன செய்யறாரு, இங்க கடிதம் எழுதின உடனே கடிதம் அபூஜஹலுக்கு போய் கிடைக்குது. கிடைச்சதற்கு பிறகு அபு சுஃபியான் உடைய அந்த கடிதம் கிடைத்ததற்கு பிறகு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன செய்யப்பட்டு விட்டது, நாங்கள் தப்பித்து விட்டோம், நீங்கள் வர வேண்டாம்,
அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான். அவர் அப்படிதான் எழுதுறாங்க, அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான், அல்லாஹ் எங்களுடைய பொருட்களை காப்பாற்றி விட்டான், நீங்கள் கிளம்ப வேண்டாம், நாங்கள் முகமது இடத்துல தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அபூஜஹல் என்ன செய்யறான்? உசுப்பேத்துகிறான். அவன் என்ன செய்யல, நிக்கல. நான் என்ன செய்வேன்? நபி அவர்களை பார்த்து விட்டு தான் திரும்புவேன், மதீனாவுக்கு நான் செல்லுவேன், அவர்கள் என்ன செய்வேன்? ஒரு கை பார்த்து விடுவேன், என்னுடைய வீரமா அல்லது ரசூல்லாவுடைய வீரமா என்பதாக அவன் என்ன செய்யறான்? உசுப்பேத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கு 2 நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, எதற்காக இந்த போர்? நாங்கள் போரிட காரணமே என்ன? அவர்களுடைய அந்த படைகளை தடுத்து நிறுத்த முகம்மது வந்து விட்டார், நாங்கள் அதை மீட்டு கொண்டு வருவதுதானே எங்களுடைய நோக்கம், அதுதான் நிறைவேறி விட்டதே, இதற்கு பிறகு எதற்கு போர் என்று கேட்கிறார்கள். அதே போல இன்னொரு மனிதர் வருகிறார், அஹ்னஸ் இப்னு சுரைக் என்ற ஒரு மனிதர் வருகிறார். அவர் ஒரு கூட்டத்தினுடைய தலைவர். அவர் வந்து சொல்கிறார், அபூ ஜஹலே, எதற்காக இந்த போர்? இந்த போர் என்பது அவசியமா? இந்த போரை செய்துதான் ஆக வேண்டுமா என்பதாக அவருக்கு உபதேசம் செய்கிறார் அபூ ஜஹலுக்கு. அவன் என்ன செய்யறான்? கேட்கவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு? 300 பேரை கூட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். நான் என்ன செய்யறேன்? 300 பேரை கூட்டிட்டு நான் மக்காவுக்கு போறேன்னு சொல்லி அவர் மக்காவுக்கு கிளம்பி விட்டார். இந்த படை என்ன ஜுஃபா வரைக்கும் வந்துருச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ராபிக்குன்னு சொல்லக்கூடிய ஜுஃபா வரைக்கும் இந்த படை வந்துருச்சு. அங்கிருந்து 300 பேர் திரும்பி போயிட்டாங்க. நம்ம எதுக்கு? பொருளாதாரமா வந்து விட்டது. அதற்கு பிறகு எதற்காக போர் என்பதாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? திரும்பி விட்டார்கள். இன்னும் பல பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உத்துபா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க போய் சொல்றாரு, குறைஷிகளே, உங்களுடைய சகோதரர்களோடு, உங்களுடைய சகோதரனுடைய மகனோடு, உங்களுடைய குடும்பத்தார்களோடு சண்டையிடுவது கண்ணியமா? உங்களுடைய குடும்பத்தார்களோடு சண்டையிட்டு வெற்றி பெறுவதில் உங்களுக்கு என்ன கண்ணியம் இருக்கிறது? திரும்புங்கள் என்பதாக உத்துபா என்ன செய்யறாருன்னு சொன்னா உபதேசம் செய்யறார். அப்ப அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் தயாராக இல்லை, நாங்கள் எல்லாம் கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பின்னால் இருந்து ஒருவன் எங்களை விடமாட்டுகிறான். யார் அவன்? அபூஜஹல். அபூஜஹல், அவனிடத்துல போய் சொல்லுங்க, அவன் தான் எங்களுடைய தலைவர், அவன் திரும்பி விட்டால் நாங்கள் திரும்புவோம் என்பதாக சொல்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, நான் போக மாட்டேன், நான் யார் அனுப்புறேன்? ஹக்கீம் இப்னு ஹிஷாம் அனுப்புறேன். ஹக்கீம் இப்னு ஹிஷாம் வந்தார் அபூஜஹல் இடத்துல, வந்து சொன்னாரு, அபூஜஹலே, இப்படி ஒரு போர் அவசியமா? இந்த போர் நமக்கு தேவையா? அவன் சொன்னான், வாயை மூடு, வாயை மூடு, பயமா உனக்கு? அவர் கேட்கிறாரு, அபூஜஹல் கேட்கிறான், அந்த உத்துபா தானே சொல்லி அனுப்புனா, அந்த உத்துபாவுக்கு என்ன இடுப்புகள் நடுங்குகிறதா? அவன் என்ன பயப்படுகிறானா? எனக்கு பயம் இல்லை, நான் என்ன செய்வேன்? அங்கு போய் தங்குவேன், 3 நாட்கள் மதீனாவில் நான் தங்குவேன், அங்கு சென்று நான் மது அருந்துவேன், அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் இங்க இருந்து கூட்டிட்டு போய் அந்த பெண்களை என்ன செய்வேன்? ஆட வைப்பேன், மது அருந்துவேன், அவர்களை பயமுறுத்துவேன், குறைஷிகள் என்றால் யார் என்பதை முகம்மதிற்கு நான் காட்டுவேன் என்பதாக. ஏன்னா இங்கு அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் அங்க போய் எங்களுக்கு எதிராக திரள ஆரம்பித்து விட்டார்களா என்பதாக அபூஜஹல் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அப்போ இவர் என்ன செய்யறாரு? ஹக்கீம் இப்னு ஹிஷாம் மறுபடியும் உத்துபா என்ன செய்யறாரு? அவரும் என்ன செய்யறாரு? கிளம்பி விட்டார். இந்த மாதிரி சொன்னதற்கு பிறகு, எனக்கு பயமா? நான் என்ன பயந்தாங்கோலியா? அவனை விட நான் என்ன வீரத்தில் குறைந்தவனா என்பதாக உத்துபாவும் கிளம்பி விட்டார், அபூஜஹலும் கிளம்பி விட்டான். அப்போ 300 பேர் திரும்பி சென்றதற்கு பிறகு 1000 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பத்ரை நோக்கி வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு ரவுஹாவிலிருந்து சஃப்ரா என்று சொல்லி, ரவுஹாவுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃப்ரான்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு, அந்த சஃப்ரா வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தீஃப்ரான் அஸ்ஸாஃப் வழியாக அப்படியே வந்துட்டாங்க, பத்ருக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ நபி அவர்கள் இங்கே வந்ததற்கு பிறகு நபி அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆய்வு செய்கிறார்கள். அபூஜஹல் ஒருத்தனை அனுப்புகிறான், உமைர் அனுப்பி அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் அனுப்பியதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான்னா அங்கே பிடிபட்டு விட்டான். உமைர் என்ன செய்யறான்? முஸ்லீம்கள்ட்ட பிடிபட்டு விட்டான், நபி ஒரு இடத்துல பிடிபட்டு விட்டான். அப்போ அங்கே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. நீ அபு சுஃபியானுடைய படைதானேன்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. அவன் சொன்னா, இல்லை, நான் அபு சுஃபியானுடைய படை இல்லை அப்படின்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்றான், ஆமா, நான் அபு சுஃபியானுடைய படைதான் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் அபு சுஃபியானுடைய படை கிடையாது, இவன் குறைஷிகளுடைய படை, நீங்கள் அடித்தீர்கள், அவன் பொய் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உண்மையை சொன்னான், நீங்க அடிச்சிங்க, அவன் வந்து என்ன செய்தான்? பொய் சொல்லிவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நபி அவர்களும் இங்கே ஆய்வு செய்யறாங்க. நபி அவர்கள் ஒரு மனிதரிடத்துல கேட்டாங்க, ஒரு மனிதர் அங்கே கடற்கரைக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, இங்கு வந்து முகம்மது பத்தியோ அல்லது குறைஷிகளை பத்தியோ நீ ஏதாவது அறிவாயா? இங்க வந்திருக்கிறாங்களா, இதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்டார்கள். அவர் சொன்னாரு, நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க விஷயத்த சொல்லுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, ஆமா, காஃபிர்கள், குறைஷிகள், மக்கத்து குறைஷிகள் இந்த நாள் இங்கே வருவதாக தகவல் எனக்கு கிடைத்தது. இது உண்மையாக இருந்தால் அவர்களும் இந்த இடத்தில் வந்து அடைந்திருப்பார்கள். அதே போன்று மதீனாவிலிருந்து
அந்த மக்களும் இங்கே வருவதாக எனக்கு தகவல் கிடைத்தது, அது உண்மையாக இருந்தால் அவர்களும் இங்கே வந்து இந்த தினத்தில் எட்டி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. உடனே நபி அவர்கள் விஷயம் கிடைத்து விட்டது, குறைஷிகள் வந்து விட்டார்கள் என்ற விஷயம் கிடைத்து விட்டது. நபி அவர்கள் உடனே திரும்பினாங்க. திரும்பினதான் அந்த மனிதர் கேட்டார், நான் எதை வேண்டுமோ அதை சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்று எனக்கு இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கிறார். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு மின்மா, நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன, தண்ணீரில் இருந்து? அவர் கேட்டார், திரும்பி சொல்லிட்டு போயிட்டாங்க, நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி திரும்பி போயிட்டார்கள். அவர் கேட்கிறார், ஈராக்கினுடைய தண்ணீரா யமனுடைய தண்ணீரா, எந்த தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறாய்? ஆனால் ரசூலுல்லாஹ் உண்மைதான் சொன்னாங்க, எல்லா மனிதர்களும் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இதுதான் வந்து அதாவது போர்க்களத்தினுடைய அந்த யுக்தி, உண்மையை இன்னொரு உண்மைக்கு மாற்றமாக சொல்றது. இதை சில பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, போர்க்களத்தில் போய் சொல்லலாம், நபி அவர்கள் போய் சொல்வார்கள். நபி அவர்கள் ஒரு காலம் போய் சொன்னது கிடையாது. ஒரு உண்மையை இன்னொரு உண்மையை கொண்டு மாட்டினார்கள். அப்ப அவர் என்ன செய்யறாரு, யமனுடைய தண்ணீரா ஈராக்குடைய தண்ணீரா, எதை பற்றி பேசுகிறான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் திரும்பி விட்டார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் அங்க போய் தங்குறாங்க, சஃப்ரா அந்த இடத்துல போய் தங்குறாங்க. பத்ருக்குன்னு வரல, நெருக்கமாக பத்ருக்கு வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் தங்கிவிட்டு ஆலோசனை செய்யறாங்க. ஏன்னா போர் என்று ஒன்று வந்து விட்டது என்று சொன்னா, நம்ம தடுக்க தான் வந்தோம், எந்த ஆயுதமும் இல்லை, எந்த படையும் இல்லை, எதுவுமே இல்லை. தடுக்க வந்த இடத்தில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மாட்டிக்கிட்டோம். இப்போ காஃபிர்கள் எல்லோரும் குவிந்து வந்து விட்டார்கள். இப்போது என்ன செய்வது என்பதாக நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை செய்யறாங்க. நபி அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, நபியே நீங்க என்ன முடிவு செய்றீங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு. உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, அதே மாதிரி சொன்னாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் போர் செய்யுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவர்கள் மூசாவுடைய தோழர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போன்று நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அவர்கள் என்ன சொன்னார்கள், மூசாவை நீங்களும் உங்களுடைய அல்லாஹும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்கிறோம், ஜெயிச்சா நாங்கள் உங்களோட வந்துக்கிறோம், இப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. யார் சொல்றா, முஹாஜிர்கள், மக்காவாசிகள் எல்லோரும் சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு திருப்தி இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே திருப்தி இல்லாமலே இருக்கு. அப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. மதீனாவாசினுடைய தலைவர் எந்திரிக்கிறார். ஏன்னு சொன்னா, வந்து இருக்கிறது மதீனாவுடைய இடம், அன்சாரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்த 300 பேர்ல 320 பேர் வைங்களேன், 310 பேர்ல 180க்கு மேல யாருன்னா அன்சாரிகள். ஒரு 70 to 80 பேர் யாரு, மக்காவாசிகள். அப்ப பெரும்பாலும் அன்சாரிகள் சண்டை போட்டு பழக்கம் கிடையாது. அதே போல அன்சாரிகள் இங்க போர் செய்வதற்கும் அவர்களுக்கு தெரியாது. மக்காவாசிகள் அப்படி கிடையாது. மதீனாவாசிகள் ரொம்ப சாந்தமானவர்கள். அதே போல ரசூலுல்லாவை எடுத்து கொண்டு வந்து பாதுகாத்து வர்றது மதீனாவாசிகள். அப்ப அவர்களிடத்தில் ஒரு கேட்காம நாம வந்து ஒரு முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபி அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எந்திரிச்சாங்க. மதீனாவுடைய தலைவர் அவர் எந்திரிச்சார். அவர் சொன்னாரு, யா நபி அல்லாஹ், அன்சாரிகளை குறித்து கேட்பது போலவே இருக்கிறதே, நீங்க எங்களுடைய பதிலை கேட்பது போலவே இருக்கிறதே என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் உங்களை வெறுத்த நேரத்தில், உங்களை விரட்டிய நேரத்தில் நாங்கள் உங்களை அரவணைத்தோம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை விசுவாசித்தோம், ஈமான் கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம், நீங்கள் உண்மையான அதாவது தூதர் என்பதாக நாங்கள் சாட்சி கூறினோம், உங்களோடு நாங்கள் எப்போது இருப்போம் என்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், சத்தியத்தின் மீது உங்களை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எங்களை கடலில் மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார். யாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்வோம், யாரோடு உறவுகளை துண்டிக்க சொல்கிறீர்களோ நாங்கள் உறவுகளை துண்டிப்போம், நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், நீங்கள் எங்களிடத்திலிருந்து எதை எடுத்தீர்களோ அதை விட எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு விருப்பமானதல்ல, நீங்கள் எடுப்பதுதான் எங்களுக்கு விருப்பமானது, எங்கள் மூலம் இந்த போரில் நீங்கள் கண்குளிர்ச்சியை காணலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் மறுபடியும் சொன்னார்கள், அன்சாரிகளை குறித்து சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், நாங்கள் வாக்கு தருகிறோம், உங்களை பாதுகாப்போம், உங்களை அரவணைப்போம், நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த பரனிலே உட்காருங்கள். இன்றைக்கு பத்ரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குல்ல, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பரன், அந்த இருந்த இடம். அவங்க சொன்னாங்க, நபி அவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எங்களோடு வந்து சண்டையிட வேண்டாம், பரனில் அமர்ந்து கொள்ளுங்கள், பரனுக்கு பக்கத்தில் 2 குதிரைகளை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், 2 குதிரைகள், ஒன்று அபூபக்கருக்கு ஒன்று உங்களுக்கு, 2 பேரும் இங்கே உட்கார்ந்துக்கோங்க, நாங்கள் சண்டை போடுறோம், நாங்கள் சண்டை போட்டு எங்களுடைய பிணங்கள், நாங்கள் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டு எங்கள் பிணங்களுக்கு மேலாக அந்த எதிரிகள் எங்களை மீறி உங்களை தாக்க வந்தால் இந்த குதிரைகளை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு செல்லுங்கள். சாது சொன்னார், மதீனாவுக்கு செல்லுங்கள். எதற்காக? புறமுதுகு காட்டி ஓட சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு சென்று அங்கிருந்து அன்சாரிகளை அழைத்து வாருங்கள், எங்களை விட உங்களை அதிகமாக விரும்பக்கூடிய மக்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து இவர்களோடு சண்டையிடுங்கள் என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்லி முடித்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அபிஷிர், அதாவது நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள்,
யார் யார் எங்கெங்கு கொல்லப்படுவார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான், எந்தெந்த காஃபிர்கள் எங்கெங்கு கொல்லப்படுவார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அனுமதி கிடைக்கிறது. அல்லாஹ் போர் செய்வதற்கு அனுமதி கொடுத்தான். உடனே நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கிருந்து கிளம்புகிறார்கள். இரவு மழை பெய்கிறது. அந்த இடத்தில் இரவு மழை பெய்கிறது. 2 படைகள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கிறது. அவர்களுடைய இடம் சமமாக இருக்கிறது. இரவனுடைய மழையின் காரணமாக நபி அவர்களுடைய இடம் அப்படியே சரிசமமாக மாறுகிறது. காஃபிர்களுடைய படை மேடு பள்ளமாக சகதிகள் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதே அடைந்தார்கள். அப்போ நபி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா திட்டம் தீட்டுகிறார்கள். ஒவ்வொரு கிணறுகள் அங்க கிணறாக இருக்கு பத்ருல. அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல ஹப்பாப் இப்னு முந்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க இந்த திட்டம் தீட்டி இருக்கிறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய திட்டமா, அல்லாஹ்வுடைய வஹியா அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது என்னுடைய திட்டம் தான். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதை செய்வோம். என்ன திட்டம்? எல்லா கிணறுகளையும் அழித்து விடுவோம். எல்லா கிணறுகளையும் அழித்து விட்டு நமக்கென்று ஒரு கிணறு, அந்த கிணறை மட்டும் வைத்திருப்போம் தண்ணீர் அருந்துவதற்காக. இது ஒரு டாக்டிக்ஸ். அப்போ அவர் சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது சரியான கருத்து, இதை நாம் செய்வோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துவா செய்கிறார்கள். அப்போ நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி விட்டார்கள். அபூஜஹல் என்ன செய்து விட்டான்? அவனும் எட்டி விட்டான். 2 படைகளும் ஒரு நேருக்கு நேராக சந்தித்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தித்தவுடன் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹாதிஹில் குரைஷ், யா அல்லாஹ் இவர்கள் குறைஷிகள், இவர்களை பார்த்துக்கொள், கர்வம் கொண்டவர்கள், பெருமை பிடித்தவர்கள், உன்னுடைய தூதரை பொய்ப்படுத்தியவர்கள், இவர்களை நீ வெற்றியடைய செய்து விடாதே யா அல்லாஹ், இந்த காலை பொழுதிலே இவர்களை நீ அழித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க கையை உயர்த்தி. அபூஜஹல் அங்கு துஆ செய்றான். அபூஜஹல் துஆ செய்கிறான், யா அல்லாஹ் லாத் உஸாவை கண்ணியப்படுத்து, மக்காவாசிகளுக்கு கண்ணியத்தை கொடு, இந்த முஹம்மதை தோற்கடித்து மக்காவாசிகளுக்கு நீ கண்ணியத்தை கொடு என்று சொல்லி அபூஜஹல் என்ன செய்யறான்? அல்லாஹ் இடத்துல துஆ செய்கிறான். அல்லாஹ் யாருடைய துஆ ஏற்றுக்கொள்வான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அவர்கள் அந்த போரினுடைய முதல் கட்டமாக சஃப்ல நிறுத்துறாங்க. எப்படி தொழுகைக்காக நிறுத்துவோமோ அதே போல சஃப்ல சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துகிறார்கள். அப்போது ஒரு மனிதர் அப்படியே என்ன செய்யறாரு? முன்னுக்கு வர்றார். முன்னுக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு குச்சியை வச்சு வயிற்றுல அப்படியே குத்துறாங்க. குத்துன உடனே அவர் என்ன செய்யறார்? பின்னாடி போறார். அவருக்கு பேரு சவாத். நபி அவர்கள் சொன்னார்கள், யா சவாத் இஸ்தவு, நீ சஃப்ல நில்லு அப்படின்னு சொல்லி வயிற்றுல குத்துறார். அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் துன்புறுத்தி விட்டீர்கள், எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்கள். ஒரு போர்க்களத்துல ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டீர்கள், எனக்கு பழி தீர்க்க வேண்டும். அவர் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாரை பற்றி பேசுகிறாய் பழி தீர்ப்பதற்கு? நபி அவர்கள் சொன்னார்கள், குச்சியை கையில கொடுத்தாங்க, சட்டையை தூக்குனாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, துன்புறுத்துவதற்கு பழி தீர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. காஃபிர்கள் அங்கிருந்து பார்க்குறாங்க, ஏதோ பிரச்சனை போல. உடனே அவர் என்ன செய்யறார்? அந்த குச்சியை வாங்கி தூக்கி வீசினார். அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இந்த படையை நாங்கள் சந்திக்க போகிறோம். 1000க்கும் மேல, இங்க 300 தான். இந்த படையை நாங்கள் சந்திக்க போகிறோம். நாங்கள் உயிரோடி திரும்புவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தோளும் உங்களுடைய தோளும் ஒட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று சொல்லி நபி அவர்கள் சட்டையை தூக்கியவுடன் அவரை கட்டி பிடித்தார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்தார்கள். அதே போல போரினுடைய முதல் கட்டமாக அங்கிருந்து அஸ்வத் இப்னு அபுல் அஸத் என்று சொல்லி ஒருத்தன் என்ன செய்யறான்? அப்துல் அஸத் என்று சொல்லி ஒருத்தன் ஓடி வருகிறான். நெருப்பை பத்த வைத்துக் கொண்டு ஓடி வருகிறான். முகம்மதுடைய அந்த தண்ணீர் தடாகத்தை நான் அடையாமல் நான் மரணிக்க மாட்டேன் அல்லது திரும்ப மாட்டேன் என்று சொல்லி ஓடி வருகிறான். ஓடி வந்த நேரத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அவனை வெட்டுகிறார்கள். ஆனாலும் அவன் தவழ்ந்து அந்த தண்ணீர் தடாகத்தை எட்டிட்டான். அதற்கு பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை அவனை கொலை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு போர் ஆரம்பிக்கிறது. மக்காவுடைய படையிலிருந்து உத்பா என்பவனும் ஷைபா என்பவனும் வலீத் இப்னு உத்பாவுடைய மகன், இப்படி 3 பேர் வருகிறார்கள். இப்படித்தான் அன்றைக்கெல்லாம் போர் ஆரம்பிக்கும். நேருக்கு நேராக, மறைமுகமாகலாம் இல்லை, நேருக்கு நேராக 3 பேர் வந்து விட்டார்கள். அங்கிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? 3 பேர் அனுப்புறாங்க, நீங்க 3 பேர் போங்க அப்படின்னு சொல்லி. இந்த 3 பேரும் யார்? மதீனாவாசிகள், அன்சாரிகள். அங்க போய் நிக்கிறாங்க 3 பேர். அப்ப அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார் எங்களோடு சண்டையிடுவதற்கு? நீங்கள் கண்ணியமானவர்கள், உங்களோடு எல்லாம் நாங்க சண்டை போட வரல. மதீனாவாசிகளோட நாங்க சண்டை போட வரவே இல்லையே. நாங்க சண்டை போட வந்தது எங்களுக்கு அடிமையாக இருந்த அந்த மக்காவாசிகள். அந்த மக்காவாசிகளை நீ வர சொல் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், கும் யா ஹம்சா, ஹம்சாவை போங்க. கும் யா உபைதாவை நீங்க போங்க. கும் யா அலியை நீங்க போங்கன்னு சொல்லி 3 பேர் போறாங்க. 3 பேர் போனோன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பாவை சந்திக்கிறார். ஒரே போடு, உத்பா காலி. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்கள் வலீதை சந்திக்கிறார், வலீதை கொன்று விடுகிறார். ஆனால் உபைதா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஷைபாவை சண்டையிட முடியாமல் என்ன செய்யறாங்கன்னா அவர் காலை வெட்டிறார்.
ஷைபா காலை வெட்டி விடுகிறார், உபைதாவுக்கு கால் என்ன செய்யப்பட்டு விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. உடனே ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் அந்த ஷைபாவை கொன்று விடுகிறார்கள். அதுக்கு பிறகு தூக்கிட்டு வந்துடுறாங்க உபைதா ரதியல்லாஹு அவர்கள். உபைதா ரதியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஒரு கபர் வந்து பக்கத்தில் இருக்கு. அது வந்து உண்மையா என்பது தெரியல. தீஃப்ரான் அசாஃபு பக்கத்தில் இன்றைக்கும் அந்த கபர் வந்து இருப்பதாக சொல்றாங்க, கல்லெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது உண்மையாங்கிறது தெரியல. அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக. அப்போ இந்த 3 பேரும் இப்படி கொல்லப்பட்டவுடன் போர் ஆரம்பமாகிறது, பெரிய ஒரு சண்டை நடக்கிறது. அப்போ எதிரிகளுடைய பாய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எதிரிகளுடைய பாய்ச்சல் அதிகமாகி நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய சாபமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி முன்னேறி வந்து விட்டார்கள். முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்தவுடன் நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கையை உயர்த்துகிறார்கள். தங்களுடைய அக்குளுடைய வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்கு தந்ததை நிறைவேற்று. யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்கு தந்ததை நிறைவேற்று. இந்த முஸ்லிம் கூட்டத்தை நீ இன்று அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் துவா செய்கிறார்கள். அழுது அழுது துவா செய்கிறார்கள். உடனே அவருடைய துண்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நபி அவருடைய துண்டு கீழே விழுந்து விடுகிறது. அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து அதை போர்த்து விட்டார்கள். சொன்னார்கள், ஹஸ்புக்கல் ஆன் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், போதும், நீங்கள் துவா செய்தது போதும், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி அபூபக்கர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். வானத்தை பார்த்துவிட்டு அபூபக்கர் இடத்துல சொன்னார்கள், அபிஷிர் யா அபாபக்கர், அபாபக்கரே அபிஷிர், நீ நற்செய்தி பெற்றுக்கொள். ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இறங்கி விட்டார். யாரோ அபூபக்கரே, ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இறங்கி விட்டார். மீகாயில் இறங்கி விட்டார். 1000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி விட்டான். 1000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குதிரையை பிடித்துக்கொண்டு, மிகப்பெரிய குதிரை, அதை பிடித்தவர்களாக, அதனுடைய கடிவாளத்தை பிடித்தவர்களாக, தூசி படிந்த அந்த முகத்திலே தூசியை கிளப்பியவர்களாக ஜிப்ரீல் கிளம்பி விட்டார். யா அபூபக்கர், நீ வந்து என்ன செய், முஸ்லிம்களுக்கு இந்த நற்செய்தியை சொல் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். காஃபிர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஓடினோம், முஸ்லிம்கள் எங்களை துரத்தத்தான் செய்தார்கள், ஆனால் எங்களுடைய தலைகள் துண்டாகி விழுந்தது. அதே போல நபி அவர்கள் நபியருடைய தோழர்கள் எங்களுக்கு மேலாக அம்புகளை எறிவதற்கு முற்படுவார்கள், ஆனால் அவர்கள் எறிவதற்கு முன்பாகவே அம்புகள் எங்களுடைய தொண்டையை தாண்டி விடும் என்பதாக காஃபிர்கள் என்ன செய்தார்கள் சொல்றார்கள். அதே போல நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உடனே மலக்குமார்கள் வந்தவுடன் மண்ணை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா இப்படி வீசுறாங்க, முகத்துல வீசுறாங்க. வீசின உடனே அந்த மண் எல்லோருடைய காஃபிர்களுடைய எல்லோருடைய முகங்களிலும் போய் விழுந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நபியே அதை நீங்கள் வீசவில்லை, நாம் வீசினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அப்ப இந்த மாதிரி போகக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்காக அவர் போராடி புறமுது காட்டாமல் ஓடுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி பஹ் பஹ் அப்படின்னு சொன்னார். அப்ப நபி அவர்கள் பார்த்தாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி சொல்கிறாய், சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஏன் கிண்டல் அடிப்பது போல அந்த மாதிரி சொல்றாங்க என்பதாக நபி அவர்கள் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஜன்னத் என்பது இதுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா ஜன்னத் என்பது கிடைக்கும், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறாய், நீ அதில் உள்ளவன் தான், நீ அந்த சொர்க்கத்துக்குரியவன் தான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தார், அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்தார். எறிந்துவிட்டு சொன்னார், இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்துக்கு கூட நான் இந்த உலகத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி போர்க்களத்துக்கு சென்றார், ஷஹீதாக்கப்பட்டார். அதே போல் அவுஸ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் நபியோரிடத்துல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எப்போது சந்தோஷப்படுவான் சொல்லுங்கள். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான கவச ஆடை இல்லாமல், எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், வெறுங்கையோடு அப்படியே யார் போர்க்களத்துக்கு செல்வாரோ அவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அவர் அதே போன்றே சென்றார், அவர் கொல்லப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துவா செய்தார்கள், அல்லாஹ் அங்கே சந்தோஷப்படுகிறான். முஸ்லிம்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, எப்படி நம்ம ஓடுறோம், அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதாக முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், மலக்குமார்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள், உங்களில் இருவரில் ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் இருவரில் இன்னொருவரோடு மீகாயில் இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த போர் என்பது முஸ்லிம்களுக்கு சாதமாக ஆகி கொண்டிருக்கிறது, மலக்குமார்கள் இறங்கி விட்டார்கள் என்பதனால். அப்போ சுராக்கா என்று ஒருவன் ஓடுகிறான். சுராக்கா என்பவன் ஷைத்தான், அவன் உண்மையில் மனிதன் கிடையாது. சுராக்காவினுடைய உருவத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான் சொன்னா ஓடுகிறான். ஓடக்கூடிய நேரத்தில் அவரை ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற ஒரு காஃபிர் என்ன செய்யறார், பிடிக்கிறார். ஏன்னா அந்த சுராக்கா தான் அழைச்சிட்டு வந்தான் நிறைய பேரை, நீங்க பயப்படாம வாங்க, பின்னால இருந்து அவங்க அடிக்க வந்தா நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லி இந்த சுராக்கா என்ற ஷைத்தான் தான் என்ன செஞ்சான்னு சொன்னா படையை திரட்டி கொண்டு வந்தான். அப்ப இந்த சுராக்கா ஓடக்கூடிய நேரத்தில் அவர் பிடிச்சிறார். பிடிச்ச உடனே அந்த ஷைத்தான், உண்மையில் அவன் ஷைத்தான், அந்த ஷைத்தான் சொன்னான், இன்னி அகாஃபுல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன், அல்லாஹுடைய வேதனை மிக பயங்கரமானது, நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஷைத்தானுக்கு மலக்குமார்களை தெரியும். அவன் சொன்னா, நீங்கள் பார்க்காததெல்லாம் நான் பார்க்கிறேன், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், அல்லாஹுடைய வேதனை மிக கடுமையானது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், ஓடுறான். அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அதே போல அபுல் பக்தரி, இந்த 2 பேரை நீங்கள் கொள்ளாதீர்கள், அந்த ஹிஷாம் பனு ஹிஷாமை சார்ந்தவர்களை நீங்க என்ன
செய்யாதீங்க, கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்னு சொன்னா இவர்கள் நபி அவருடைய சாச்சா, சரிங்களா? அப்ப இவர்கள் உதவியவர்கள். நபி அவர்கள் 2 வருடங்களுக்கு மேலாக அபு தாலிபுடைய பள்ளத்தாக்கில் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களே, எந்த சாப்பாடும் கொடுக்காம, அந்த நேரத்தில் எல்லாம் இந்த அபுல் பக்தரி என்பவர் உதவினார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 பேரையும் விட்டு விடுங்கள், வெட்டாதீர்கள். ஆனா அபுல் பக்தரி என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, போர்க்களத்துல முஸ்லிம்கள் கொல்ல வரக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் சொன்னாங்க, அபுல் பக்தரி நீங்க தள்ளுங்க, நீங்க போங்க, உங்களை கொல்லக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னாரு, அப்ப என்னை மட்டும்தான் விடுவாயா, என்னுடைய நண்பரையும் வெட்டுவையா? அப்ப அவர் சொன்னார், நண்பரை கொல்லக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்லவில்லை, அதனால் அவரை நாங்கள் கொல்லுவோம் என்பதாக சொன்னவுடன் இவர் சொன்னார், எப்ப என்னை கொல்லு அப்படி சொல்லி சண்டையிட்டார். உடனே என்ன செய்யப்பட்டது, அவர் கொல்லப்பட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவரை கொல்லக்கூடாது என்பதுதான் சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு உக்காஷா வருகிறார். உக்காஷா வந்து என்ன செய்யறாரு, எனக்கு வாள் இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு மரக்கிளையை தாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மரக்கிளை என்ன செய்றாங்கன்னா கொடுக்குறாங்க, வாள் இல்லை என்பதனால். அந்த மரக்கிளையை வைத்து என்ன செய்கிறார், உக்காஷா என்ன செய்கிறார், சண்டையிட்டார். அது வாளாக அவருக்கு மாறியது என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த நிலைமை ஏற்பட்ட நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அவர் என்ன செய்யறாருன்னா, உமையா பின் ஹலஃப் அவரை பார்த்துறார், அவருடைய ஓனர், அவரை பாடாப்படுத்தியவர். இந்த உமையாவை பார்த்து விடுகிறார். உமையா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அப்துல் ரஹ்மான் என்று சொல்லி முஸ்லீம்கள்ல ஒருத்தர் இருக்கிறார். இந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாரு, வந்து சொல்றாரு, நான் உனக்கு எல்லாத்தையுமே தந்துடுறேன், நீ என்ன காப்பாத்திக்கோ, என்ன கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி. அப்ப அப்துல் ரஹ்மான் இந்த உமையா இப்னு ஹலஃபை கூட்டிட்டு வர்றாரு பத்திரமா. அப்போ பிலால் பார்த்துடுறாரு, பார்த்துட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய எதிரியே, நீ என்னுடைய கையால் மரணிக்க போகிறாய் என்பதாக சொல்லி அப்துல் ரஹ்மான் தடுக்கிறார். இவர் என்னுடைய பொறுப்புல இருக்கிறாரு, விடமாட்டேன் என்பதாக பிலால் அவர்கள் உமையா பின் ஹலஃபை கொள்கிறார்கள். அதே போல அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய மகனை சந்திக்கிறார். அபூபக்கர் அவருடைய மகனை சந்திக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, என்னுடைய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை வீட்டுல, நான் சும்மா தான் வந்தேன் என்பதாக அவர் ஓடிட்டார், அவர் கொல்லப்படவில்லை. அதே போல இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரை சந்திக்கிறார்கள். கடைசியாக இந்த அபூ ஜஹல் என்ன செய்கிறான்னு சொன்னா, அங்க நிற்கிறான், அவனை யாரும் கொல்லலை, ஏன்னா அவன் தான் தலைவன். அப்போ 2 சிறுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வந்து நிக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லது அலி ரலியல்லாஹு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. 2 பேர் 2 சைடுல 2 சிறுவர்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த அபூ ஜஹல்னு ஒருத்தன் இருக்கிறானே, அவன் யார் என்று எனக்கு காட்டி தாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அபூ ஜஹலை பற்றி நீ என்ன செய்ய போற, அவன் எவ்வளோ பெரிய ஆளு, நீ என்ன செய்ய போற, என்னுடைய தூதரை என்ன செய்கிறான், அவன் கேவலப்படுத்துகிறான், அவன் திட்டுகிறான், சபிக்கிறான், அவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவன் தான் அபூ ஜஹல் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய பெயர் முஆத், இன்னொருத்தருடைய பெயர் முஅவ்வித். இந்த 2 பேரும் சென்று ஒருத்தர் அந்த ஒட்டகத்தினுடைய காலை வெட்டுகிறார். அவன் கீழே சாய்ந்தவுடன் இந்த முஅவ்வித் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த அபூ ஜஹலை என்ன செய்கிறார், 2 பேரும் சேர்ந்து அபூ ஜஹலை கொன்று விடுகிறார்கள். 2 பேர் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, நான் தான் கொன்னேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், வாளை காட்டுங்கள் என்பதாக. 2 பேரும் வாளை காட்டினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், 2 பேரும் அவனை கொன்றீர்கள் என்பதாக. அப்ப நபி அவர்கள் இப்படி அவனை கொன்ற பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அபூ ஜஹலை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே கேட்டாங்க, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தி விட்டான், உனக்கு நேர்ந்ததை நீ பார்த்தாயா என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க. அவன் சொல்றான், என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய கூட்டத்திலேயே செத்தவன்கள்ல சிறந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்றான். பெருமை பேசுறான், அங்கேயும் பெருமை பேசுறான். அவன் சொல்றான், இந்த போர்ல யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான், சாவக்கூடிய நேரத்தில். அதுக்கு பிறகு அவனை கொன்று விடுகிறார்கள். அவன் கொண்டு வரப்படுகிறான் நபியோர் இடத்துல. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலை பார்க்குறாங்க. கொல்லப்பட்டது அபூ ஜஹல், உத்துபா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள். அதுல பெரிய ஒரு தலைவன் தான் யார், இந்த அபூ ஜஹல். பத்ருக்கு திரட்டி வந்தவன் இவன். அபூ ஜஹலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு என்று 3 முறை சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹில்லதி சதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அல்லாஹ் எந்த சத்தியத்தை சொன்னானோ அதை அல்லாஹ் நிறைவேற்றினான். அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு உதவி செய்தான், தனியாக போரிட்டு தனியாக அல்லாஹ் என்ன செய்தான், வெற்றி பெற்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக இந்த போரினுடைய முடிவில் காஃபிர்களுடைய படையில் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 காஃபிர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். மீதி எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. முஸ்லிம்களுடைய தரப்பில் அன்சாரிகள் 8 பேர் கொல்லப்பட்டார்கள், முஹாஜிர்கள் மக்காவாசிகள் 6 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்படி கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த காஃபிர்களுடைய இந்த ஜனாசாக்களை எல்லாம் தூக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கிணத்துல போட்டு நபி அவர்கள் அந்த பிணங்களை பார்த்து பேசினார்கள், எங்கள் குடும்பத்தில் கெட்ட குடும்பத்தினர் நீங்கள் தான். சொன்னாங்க, எங்களுடைய குடும்பத்தில் கெட்ட குடும்பத்தினர் நீங்கள் தான். நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் இவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். நீங்கள் என்னை விரட்டினீர்கள், இவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். நீங்கள் என்னை கேவலப்படுத்தினீர்கள், இவர்கள் மக்கள் எனக்கு வெற்றியை கொடுத்தார்கள். யா அல்லாஹ், அல்லாஹுவே, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றினான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் நிறைவேற்றினீர்களா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிணங்களிடத்துல பேசுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், பிணங்களிடத்தில் பேசுகிறீர்களா, அவர்களுக்கு கேட்குமா என்பதாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இந்த நேரத்தில் அவர்கள் செவிமடுப்பார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை கொடுப்பான். அந்த நேரத்தில் இதை வைத்துக்கொண்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பார்த்தீங்களா, பத்ரில் செத்த காஃபிர்களுக்கே செத்ததற்கு பிறகு காது கேட்கும், அதனால நாங்கள் என்ன செய்வோம், தர்காக்களில் போய் கேட்போம். அப்படி இல்லை, அந்த இடத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், அந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்தான், கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா மூடி விட்டார்கள், மதீனாவை நோக்கி திரும்பினார்கள். இந்த போருக்கு பிறகு நபி அவர்கள் ஒரு அரசாங்க ரீதியாக முழுமை பெற்றார்கள். ஏன்னு சொன்னா, முஸ்லிம்கள் இனிமேல் எங்களை என்ன செய்ய, முஸ்லிம்களை ஒருத்தன் அடிக்கக்கூடிய அளவிற்கு இல்லை என்பதாக. ஏனால் இந்த போருக்கு முன்பு வரைக்கும் நபி அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களையும் என்ன செஞ்சாங்கன்னா நாலாபுறத்திலிருந்து துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த போருக்கு பிறகு, இந்த போர் என்பது அரபு அந்த பெனின்சுலான்னு சொல்லுவாங்க, அரேபியன் பெனின்சுலா, அரபு தீபகற்பம் முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. பெரிய ஒரு குறைஷி படையை, பெரிய ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு படை வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். எப்படி வேணும்னு போட்டு சண்டை போட்டதும் கிடையாது, அவர்களாக அடித்து கொண்டது. அப்படி அடிக்கப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த அரபு தீபகற்பத்துக்கு பரவுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காஃபிர்கள் பின்வாங்குகிறார்கள். இதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, டீலிங்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு உஹதுக்கு வந்தாங்க. உஹதுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா போரிட்டார்கள். அது முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பத்ரு யுத்தத்தில் அல்லாஹ்வை மட்டும் நம்பி தான் இந்த பத்ரு போரை நடத்தினாங்க. 300 பேர் இங்கே, 1000 பேர் அங்கே. ஆனாலும் அல்லாஹ்வை தவக்குல் வைத்து இந்த போர் நடத்தப்பட்டது. ஆனால் உஹதுல என்ன ஆகிவிட்டது, படை அதிகமாகிவிட்டது, பெருமை விட்டது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மலையிலிருந்து இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேச்சை மீறி இறங்கி தோல்வி கண்டார்கள் முஸ்லிம்கள். இப்போ இந்த போருக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய கொடுமை செய்வதிலிருந்து பின்வாங்கினார்கள். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ். டைமாச்சா? முடிக்குமா? எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.